வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு 5 வகையான வீடியோவை நம்ம பார்க்க போறோம். 5 விதமான மாய்மாலங்கள். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் படத்தினுடைய காட்சி அமைப்பை அப்படியே காப்பி செய்து தெருப்பிரசங்கமா பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசி பண்ணியிருக்கான். அப்படி 5 காட்சிகளை நம்ம பார்க்க போறோம். இந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க. இப்படிப்பட்ட மாய்மாலமான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எங்கேயாவது ஒரு வசனத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, இது கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்ட படிப்பினையா அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வீணா யாரையும் குறை சொல்ல விரும்பல. வசனம் இருந்தா சொல்லுங்க, இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலுடைய காட்சி அமைப்பிலே எம்ஜிஆர் அவர்கள் இது பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு. அதே காட்சி அமைப்பை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கிற பெர்க்மான் ஐயா பாடலை அவர் எவ்வளவு ஆழமா பாடியிருக்காரு. அவரெல்லாம் கேட்டாருன்னா, என்னடா டேய் இப்படி செய்றீங்களடா, நான் ஒவ்வொரு லைனுக்கும் கீழே விழுந்தேன்டா, அபிஷேகத்துல விழுந்துட்டேன்டா, அப்படிப்பட்ட பாடல்டா, நீங்க எப்படிடா கொண்டு இது பண்ணிடுறீங்க வைக்கிறீங்க, கேவலமான நடனத்தை ஆடுறீங்களேன்னு ஐயாவும் கேட்டிருப்பாங்க. ஐயாவுக்கு முன்னதாகவே ஆண்டவர் இது பண்ணிருப்பாரு, டேய் சத்திய ஆவியானவரை கொடுத்தது சத்தியமா இப்படி பண்றதுக்கு இல்லடா, எங்க இருந்துதான் வர்றீங்க, உங்களுக்காகலாம் நான் சிலுவையில சுமந்து இது பண்ணனே வச்சனே, இதெல்லாம் எனக்கு தேவையாடா அப்படிங்கிற ரீதியில ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு இருப்பாரு. அப்படிதான் காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. இயேசு சாட்டை எடுத்ததே உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ததுனால, தேவாலயத்தில புறா விற்கிறவர்களையும் மற்றும் பலவிதமான காரியங்களூடாக பயணித்தவர்களே அடிச்சு இது பண்ணாரு, வச்சாரு. சினிமா காட்சிகள்ல ஒன்று வரும், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் பாக்குறியாடா அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அதை விட பயங்கரமாக ஒரு டேபிள், அது மரத்திலான டேபிள், 1.5 டன் வெயிட். அது ஒத்த கையில தூக்கி என்ன பண்ணிட்டாரு, தட்டாவட்டியா அடிச்சு யூதர்கள் பயந்து போனாங்க. ஒரு ஆளுகிட்ட இவ்வளவு பலனா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணி விட்டார். ஒரு டேபிள 1.5 டன் வெயிட் 4 பேர் சேர்ந்து தூக்குனாலும் அது தூக்கி கொண்டு வைக்க முடியாது. அந்த மாதிரியான மேஜ தூக்கி ஒத்த கையில அடிச்சு தும்சம் பண்ணி விட்டு, என்னுடைய பிதாபாகிய வீட்டை ஒரு உலகப் பொருள் ஆக்குறியா, அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி பத்தினாரு. அப்படி துரத்துகிற ஆண்டவர் இவன் என்னன்னு கேட்டு உலக சினிமாவை கொண்டு வந்திருக்காரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, ஃப்ரெஷ்ஷா ஒரு இத சாட்டைய எடுத்திருப்பாரு, வச்சிருப்பாரு. வசனம் தான் நம்மளை சாட்டையை அடிக்கணும், வசனம் தான் நம்மளை கிரியை செய்யணும். ஆனா இப்படிப்பட்ட கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியை பாருங்க மக்களே. சரி, இன்னொரு கோமாளித்தனத்தை என்னங்கிறத பாருங்க. அதாவது இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பேரு அப்போஸ்தலனாங்க. ஆனா அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் அப்போலப்போ சாத்தாடே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மக்களே. எங்கேயாவது உண்டாங்க பற்பல பாஷைகளை பேசுவீர்கள் அப்படின்னு சொன்னது குத்தமா? ஆண்டவர் சொன்னாரு, பற்பல பாஷையை பேசுவீர்கள், நவமான பாஷையை பேசுவீர்கள், இந்த மக்களோடு இடத்துலது உளறல் பாஷையோடு கூட பேசுவேன்னு சொன்னாரு. சொன்னதுக்காக வேண்டி இவனுக்கு பண்றக்கூடிய அட்ராசிட்டியை பாருங்க மக்களே. எங்கேயாவது வேதத்துல இப்படி இருக்கா அப்படின்னு பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏதாவது இந்த ஒரு காட்சியை பாருங்க, இந்த காட்சிக்கு அந்த காட்சிக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க. பாத்தீங்களா?
இப்படிதான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மேடை ஏத்துனா இந்த சிங்கிச்சா அடிக்கிறவன் எந்த மாதிரி பண்ணானோ அதே ஃபார்மெட்டு தாங்க. அதாவது சபைகள்ல பக்தி விருத்தி உண்டாகணும். இந்த மாதிரி என்ன சொல்லுது, அறிவிக்கு எட்டாத ஒரு காரியத்தை கொண்டு வரக்கூடாது. எல்லாம் மூலகட்ட முட்டா போயிலன்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்க கூடாடா. சபை பக்தி விருத்தி உண்டாகத்தான் ஐவைகை ஊழியம்னு இருந்தது. இவங்க வந்து எப்படின்னா எல்லாரும் ஐயோட அவங்கள பாக்குற மாதிரியான ஒரு கோமாளித்தனத்தை எல்லாரும் பார்க்கணும். அதுக்காக வேண்டிய இப்படி ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. எழல வேணும் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினை. இப்படிப்பட்ட மாய்மாலங்கள் சபைகள்ல எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆட்கள் அப்போஸ்தலர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போலப்போ சாத்தானே, அப்போலப்போ துரத்த வேண்டும், அப்போலப்போ துரத்து, புரியுதுங்களா? இயேசுவின் நாமத்தில் அப்போலப்போ துரத்து, முடிஞ்சுது வேற்று, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட இதெல்லாம் ஆகாத செயலுங்க, எல்லாம் மோசமான ஒஸ்ட் செயல், புரியுதுங்களா? அதனால சரி, இன்னொரு காட்சியை பாருங்க. தெளிவா சொல்ற, 2 பேரும் செக்ஸ் பண்ணுவாங்கல்ல, இன்டர்கார்ஸ் பண்ணுவாங்கல்ல, உடல் உறவு வச்சுக்குவாங்கல்ல, எல்லா விஷயத்திலயும் சொல்லிட்டேன். முதல்ல ஆங்கிலத்துல அப்படி சொல்லிட்டான், கணவன் மனைவியோ அல்லது ஏதோ அப்படி ஆங்கிலத்தை சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்ல சொல்லுவான். அப்படியே செக்ஸ் பண்ணுவாங்கல்ல, இன்டர் கோஸ்ட். இவன் இன்டர் கோஸ்ட்ங்கிறது கிடையாது. இவன் வந்து ஆண்டவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பிசாசானவருக்கு பத்திலா அவனுடைய நேரடி தூதுவன். டேய், நீ வீடியோ பார்த்தேன்னு நான் உனக்கு சொல்றேன்டா. டேய் அறவட்டு தற்குறி, டேய் நீ என்ன கஷ்டப்படுதியா இல்ல நஷ்டப்படுதியா? மண்டையும் ஆளையும் பாத்தீங்கன்னா அரை டவுசரை போட்டு இவன் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி. ஏண்டா டேய், ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணுங்க, அவருடைய உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னா, இவன் என்னடான்னு கேட்டீங்கன்னா இப்படி இன்டர் கோஸ்ட பத்தி பேசுறான். அப்ப சிந்தனை பூரா அவனுக்கு என்ன இது? இன்டர் கோஸ்ட் போயிட்டு சபையை முடிஞ்ச உடனே வேற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில போவான்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிருக்கான் பாருங்க, அதையும் கேளுங்க. அப்படி பேசுவது நியாயமா? இதெல்லாம் நீ பேசாதனாலதான் வெளியே போய் செஞ்சுட்டு வரான். அதனால போய் வெளியில போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரான். நம்மள இவன் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பண்றான் பாத்தீங்களா? ஏண்டா அங்க இருக்கிற நபர்கள் வந்து கெக்கன்னு இதுக்கு வேற சிரிக்கிறான். எல்லாம் சிரிக்கிற காரியமாடா இது? ஏண்டா, அதாவது பிள்ளைகளை நல்லொழுக்கமும் குறையுமாய் வளர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கு, பெற்றோர்களுடைய கடமையாக இருக்குது. இளம் வயதிலேயே கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தா பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமா வளர்த்து ஆண்டவர் தண்டிச்சுட்டு வர்றான், ஆண்டவர் கண்ணை குத்து வர்றான் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி நம்ம வளர்ப்போம், வைப்போம். இதை சொல்லாதனாலதான், சபையில சொல்லாதனாலதான் அவன் வெளியில போய் டெஸ்ட் பண்றானா. ரொம்ப மோசமான செயல். சின்ன பிள்ளைகளா இருக்குமே, கேள்வி கேட்குமே, கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் பேசோட தப்பு அப்படி சொல்றதா வெளியே போய் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறான். பேச வேண்டிய இடமா இது? சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும், நீ இந்த மாதிரி அபாத்திரமாக பேசுறியடா, அவக்கேடா பேசுறியடா, சின்ன பிள்ளைகள் கெட்டு போயிடாதா? அசிங்கமா ரூடா பேசுறான் பாருங்க, எவ்வளவு அசிங்கமா வல்கரவா பேசுறான் பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறானுங்க. இவன் எவ்வளவு பெரிய கோமாளிகளா இருப்பான். கோமாளிக்கு கீழே இருந்த கோமாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இவனுடைய சபை சார்ந்தவர்கள். அதாவது இவனும் கள்ள போதகன், இவனை பின்பற்றுகிற அத்தனை வேறும் கள்ள விசுவாசிகள், ஆண்டவருக்கு ஒவ்வாதவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். வேற என்ன சொல்றான்னு கேளுங்க. தூக்கம் போச்சுடி எம்மா அப்படி அந்த மண்டையில ஓடிடுங்க. டேய் சொல்லி கொடுங்கடா சபையில, அதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம். கேட்டீங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வெளியே வந்து பண்ணிட்டு வரானா. இத நம்ம வந்து சபைக்குள்ள சொல்லலைன்னா வெளியில பண்ணிட்டு வரானா. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல்கள், எல்லா விதமான பாவ அறிக்கையும் செய்துட்டு தான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிரியமாக நான் வாழும்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே என்ன சொல்லுத? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி ஞானஸ்தானம் பெற்றோம். ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வந்துருச்சு. வந்ததுனால வெளியில போய் இன்டர் கோர்ஸ் பண்ணுவாங்களா? எந்த ஊர்ல? அப்போ நீ இந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியலையா? சரி, கீழே உள்ள விசுவாசிகளே இந்த மாதிரியான விவகாரமான ஒரு அரை டவுசர் கால் டவுசர்ல அவன் டவுசரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவன் சத்தியம் இல்லாதவன் தெரியுது, புரியுதுங்களா? கால் டவுசர் போட்டிருக்கான்னா என்ன சொல்லுது, முக்காலுக்கும் காலு வேன் அப்படிங்கிறது அர்த்தம். நல்ல ஜெனுவனா ட்ரெஸ் பண்ண தெரியல, மண்டையில இது கிடையாது, பேசுறது ஊரா ஐயக்கியத்தனம், கெட்ட வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இதையா சொன்னாரு? விபச்சாரக்காரர்களை கடிந்து கொண்டாரு, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. சிம்பிளா இந்த மாதிரியான மாய்மாலமான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இன்டர் கோர்ஸ்ன்னு சொல்லி அசிங்கமா பேசுறான் பாத்தீங்களா? சரி, இதுக்கு நாம ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட அவன் சொல்லுவான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. இவர்கள்லாம் யாரு? உத்தம புத்திரன் தான். அப்படிதான் நினைப்பு. கிறிஸ்துவத்தை இவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்கன்னு சில பேருக்கு நினைப்பு, சில பாஸ்டர்களுக்கு நினைப்பு, சில ஊழியக்காரங்களுக்கு நினைப்பு. என்னன்னா கிறிஸ்துவத்தை இவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. நாம தான் வந்து கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிக்கிறவன் அப்படின்னு. கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிக்கிறது எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது.
நமக்குள் சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பிறரை என்ன பண்ணுவோம்? பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துவார் இருக்கு. நமக்குள் செயல்பட்டு கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. அப்ப சத்திய ஆவியானவரையா நீ வந்துட்டு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவியா? ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி விட்டபடியால் இது என்ன ஆவி அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. அதே வேளையில நீங்க இன்னும் அதிகமாய் ஆழமாய் ஆண்டவரிடத்துல இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்ற தூதர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் அந்த சப்போர்ட் கிடைச்சது. பவுல் பேதுருக்கு மற்றும் பலருக்கும் தூதர்கள் சப்போர்ட் கிடைச்சது. காரணம், அவங்க பிதாவின் சித்தமாகிய பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை மெயின்டைன் பை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவ லைஃபா வாழ்ந்தாங்க. இவன் எப்படி வாழ்றான் பாருங்க. எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. இதெல்லாம் வேதத்துல இருக்கானுங்கிறத சொல்லுங்க. சரி, அடுத்த இன்னொரு வீடியோ காட்சியை பாருங்க. வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல அவருடைய உருமாக்கட்டையும் அவருடைய வஸ்திரத்தையும் வச்சு அநேக அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டது. இவன் கர்ச்சிப்ப நம்ம மூக்க சிந்துனா அப்படியே மூக்க சிந்திக்கலாம். அதை துடைக்கக்கூடிய ஒரு கர்ச்சிப்புன்னு சொல்லலாம். முகத்தை வேர்வை வந்தா துடைக்கிறதுக்கு வச்சிருக்கோம். இவன் வேற எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே பல காரியங்களை பண்ணிட்டு வச்சுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள கொண்டு சொருவான். எதுக்குள்ள? சட்டைக்குள்ள சொருவுதான். சொருவுன உடனே அவன் பொத்துன்னு கீழே விழுதான். எங்கிருந்துடா வர்றீங்க? ஏன்னா பவுல் செஞ்சாரு, அல்லது இயேசுநாதர் அவருடைய துணியில தொட்ட உடனே பெரும்பாடுள்ள ஸ்ரீ இருவண்ணாரு வச்சாருன்னா அதே ஃபார்மெட்ல நீங்க வாழணும்டா. பவுலுடைய வாழ்க்கையையும் சரி, இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையும் சரி நீங்க ஒத்து பார்க்கணும். உற்று பாருங்க, உற்று கவனிங்க. அவன் என்ன ஆவி அப்படின்னு. அவன் பாவியான்னு பார்க்கணும். ஆவியா, தேவனால் உண்டான ஆவியா, அல்லது அவன் பாவியா, மாய்மால காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். மாய வித்த காரணம் இருப்பான். சரிங்களா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் செஞ்சாரு பிபிலிக்கலா இருக்கு அப்படின்னா, பிபிலிக்கலா பவுல் எப்படி வாழ்ந்தாரு, பிபிலிக்கலா பேதுரு எப்படி வாழ்ந்தாரு, பிபிலிக்கலா வேற அத்தனை மூப்பர்களும் பரிசுத்தவான்களும் எப்படி வாழ்ந்தாங்க, அதுல கனெக்ட் ஆகுறீங்களா அப்படின்னு பார்க்கணும், வைக்கணும். இப்படிப்பட்ட மாய வித்தைகளுக்கு எச்சரிக்கையாக போய் நீங்க வைங்க. அடுத்ததாக இன்னொரு வீடியோவை பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். மக்களே, அதாவது என்னைக்குமே சொல்றேன், வைக்கிறேன், ஒரு பாட்டை இவ்வளவு கேவலமான ஒரு பாடலை இப்படி ஒருத்தன் பாடுவானா? கை விட தெரியாதவரே ஒட்டு ஓட முடியாது விஸ்வாய் என்னெல்லாமோ சொல்றான், வைக்கிறான். பாட்டை படு கேவலமான ஒரு பாடத்தில் என்ன பேசாம விட்டுருடா. நீ இல்லைன்னா ரேடியோ வச்சு ஜான் ஜபராஜனுடைய பாட்டை அப்படியே போட்டு அப்படியே கையை அசைச்சு கூட டப் மேட்ச் கூட பண்ணிக்க. எது டப் மேட்ச் அப்படி கூட பண்ணிக்க வச்சுக்கோ. வாடுறங்கிற பேர்ல கழுத கத்துற மாதிரி இருக்குடா. இது don't stop your worship, don't stop your prayers. வேற வந்துட்டு இங்கிலீஷ்ல வேற அரகுற இங்கிலீஷ் எதுக்குடா? தமிழ்நாட்டுல தானே இருக்கிற, ஆங்கிலம் தேவையா? என்ன ஒரு பாருங்க, இத்தனை காரியங்களை நீங்க இந்த முழுவதுமாக நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான செயலுக்கு கவனத்தில் கவனமாயிருங்க, எச்சரிக்கையாக பயணிங்கள். நான் ஒரு அவேர்னஸுக்காகத்தான் இந்த பதிவை இது பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன். எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு. அபாத்திரமாக நடக்கக்கூடாது. அப்படி நாம ஒரு கிறிஸ்துவிடத்துல ஒருபோதும் கற்றுக்கொள்ளல, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியங்களுக்கு எச்சரிக்கையாக பயணிங்க. ஆண்டவர் சகலத்தையும் சத்தியத்துக்குள் நடத்துவார், இப்படி நடத்த மாட்டார். இப்படிப்பட்ட சபைகளுக்கு போகாதிருங்க, கவனமா இருங்க. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நல்ல சபை, அது நல்ல ஆவியுடைய சபையா இருக்குதா, இந்த சபை சார்பாக நமக்கு உதவிகள் வருகின்றனவா அப்படின்னு பார்க்கணும். தான தர்மங்கள் நமக்கு வருகின்றனவா, நம்ம இடுக்கணில் உதவ அவங்க முன் வர்றாங்களா, அந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கா, தன்னலம் பார்க்காமல் பொதுநலமாக கிறிஸ்துவ நலமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சபைக்கு போகணும். சரிங்களா? ஒன்றை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அல்லாது இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு விடயத்தை ஒருவர் செய்வார்களானால் அதில் நாம் கவனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா ஆவியையும் நாம நம்ப கூடாது. அவர்கள் கிறிஸ்துவினால் உண்டானவர்களா அப்படிங்கிறத பார்க்கணும். கிறிஸ்துவிடத்தில் உண்டானவர்களானால் அவங்க பாவ மனுஷனாகிய பழைய காரியங்கள், பலவிதமான மாம்ச பிரகாரங்கள், ஆகாயத்து பிரபுக்களோடு கூட உடன்பட்ட காரியத்தில் கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வர்றாங்கன்னா அவங்க கிறிஸ்துவ ஆவி இல்லை, அவர்கள் பெரும் பாவிகள் அப்படிங்கிறது பொருளாக இருக்கிறது. வேறொரு பதிவில் நன்றி.